சென்னை மாநகரத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். சென்னை மாநகரம் வந்து எனக்கு புரிதல்ல எல்லா பணிகளையும் பணிபுரிஞ்சாங்க. டிசி அண்ணாநகரா, டிசி மவுண்டா, டிசி டிராஃபிக், டிசி சவுத்து, அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக், அடிஷனல் சென்னை சிட்டி எனக்கு புரிதல்ல. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கொலை வச்சு கட்டப்பட்ட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சார். இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட், ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இந்த போஸ்ட் வாங்கணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்குது. This is one of the prestigious posts. Person who are sitting in the Commissioner City Police. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது, முக்கியமான பதவி. Everybody they think that this is the prestigious post. The City Police Commissioner. எல்லாம் கூடுதல் பொறுப்பு. சொல்லுங்க சார். இப்போ ஆல்ரெடி நீங்க அடிஷனல் டிஜிபி எல்லாம் போறீங்க. இப்போ நியூ சிஓபி சென்னை, whatever it is, roles and responsibilities are same to you. But என்னன்னா எல்என்ஓ வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இல்லை இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க? வாட் ஆர் யூ வாட் மீ டு பி ஸ்பெசிஃபிக்னா, அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கும், தட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த இப்போ அதிகமாகிடுச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ வந்து 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடக்கும். அது யார் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்களோட பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. இன்டெலிஜென்ஸ் வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை செக் பண்ணும். பொதுவாக கமிஷனர் பொறுப்பேற்று பார்க்கணும். இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரிகள் சார். போரநகர் பகுதியில் சார் நாட்டு வெடிகுண்டு சார் சென்னையில் வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கு. சார் புறநகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா சென்னையிலும் இந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது. இதை ஒடுக்கத்திற்கும் ரவுடிகள் ஒழுக்கத்துக்கும் என்ன நடவடிக்கை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதும் சரி, குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் முன்னறிவு. எப்படி சார் ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணணுன்றது ஒரு அடிப்படை ஸ்டேஷன்ஸ் வந்து மென்பவர் கம்மியாக இருக்கிறது மாதிரி நல்லா சார். நீங்கள் ஆல்ரெடி வந்து நார்த் அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் ஸ்கீம் ஒன்று வச்சுருந்தீங்க. இப்போ அந்த கேங்ஸ்டர் ஸ்கீம் செக் பண்ணுறீங்க இப்போ இல்லைன்னு சொல்லி அந்த போதைப் பொருள் உலகம் வந்து அதிகரிச்சு ஆல்ரெடி ஆவடியில் இருந்திருக்கீங்க. தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெகுலர் போலீஸிங், ப்ரொஃபஷனல் போலீஸிங் போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸிங் அது ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அது வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு சிபிஐ தேவை. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. எப்படி ஹேண்டில் பண்ண பொறுப்பு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேஸ் தெளிவாக இருக்கும். நியூஸ் ஃப்ரீயாக இருக்கு. யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் தெரியுதுங்களா? 3 டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். சட்டம் ஒழுங்கை அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி அதில் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால நான் சொல்றேன். போக்குவரத்து சிக்கல்கள்லாம் இருக்குது, அதையும் சரி செய்யணும். சிசிடிவிகள் வந்து ஒரு சில செயல்படாமல் இருக்கு.
குற்றசம்பவம் ஒழிப்பு முக்கியமான தேவை இல்லைங்களா? சார் ரவுடிகளை ஒழிப்புன்னு சொல்லிருக்கீங்க, என்கவுண்டர் அது மாதிரி எதிர்பார்க்கலாமா? என்கவுண்டர்ன்றதுலாம் சொல்றதே கிடையாது. இது வாய்ப்பு இருக்கா? ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ் தேங்க்யூ சார். அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம். தேங்க்யூ சார்.